சாரதா சீட்டு நிறுவன மோசடி குறித்த விசாரணையை தடுப்பது சட்டப்படி குற்றம் என மமதா பானர்ஜிக்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் தற்போது உள்ள பரபரப்பான சூழல் குறித்து அம்மாநில ஆளுநர் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுப்பினர். இதனால் இரு அவைகளிலும் அமளி ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மக்களவையில் விளக்கமளித்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சாரதா சீட்டு நிறுவன மோசடி வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில்தான் சிபிஐ விசாரணை மேற்கொண்டுள்ளது என்றார். விசாரணை அமைப்புகளை முடக்குவது ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என அவர் குறிப்பிட்டார். सीबीआई को शारदा स्कैम की जांच करने की जिम्मेदारी ऑनरेबल सुप्रीम कोर्ट ऑफ इंडिया द्वारा दी गई है. நாட்டின் எந்த மாநிலத்திலும் அமைதியை ஏற்படுத்தி நிலைமையை சீர்படுத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு என்ற ராஜ்நாத் சிங், மேற்கு வங்க மாநில நிலவரத்தை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றார். விசாரணைக்காக பலமுறை சம்மன் அனுப்பியும் கொல்கத்தா ஆணையர் ஆஜராகாததால் அவரிடம் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் சென்றதாக ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். कई राजनीतिक एवं प्रभावशाली व्यक्तियों के शामिल होने की बात का पता चला है, जो समाज में व्यापक क्लाउड और अपना इन्फ्लुएंस रखते हैं. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், சிபிஐ அதிகாரிகளை போலீசார் கைது செய்தது முன் எப்போதும் நடந்திராத ஒன்று என்றார். கொல்கத்தாவில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர், ஊழல் தொடர்பான விசாரணையை தடுப்பதன் மூலம் மமதா பானர்ஜி காவல்துறை அதிகாரியை காக்க நினைக்கிறாரா அல்லது தம்மை தாமே காக்க போராடுகிறாரா என்றும் வினா தொடுத்தார். She never did dharna for them, and now she is doing it for one police officer, or whether it is she wants to save herself. மமதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி தலைவர்கள் சிலர் ஊழல் வழக்குகளில் ஜாமீன் பெற்றுள்ளதாக கூறிய ஜவ்டேகர், கொள்கை அளவிலும் முரண்பட்ட பல கட்சிகள் ஊழல் அளவில் ஒன்றுபட்டு மமதாவை ஆதரிக்கின்றன என்றார். இந்த நிலையில் மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து மேற்கு வங்க மாநில தலைமை செயலாளர், போலீஸ் டிஜிபி ஆகியோரை அழைத்து பேசிய மாநில ஆளுநர் திரிபாதி தற்போதைய சூழல் குறித்து அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து அதிகாரிகள் அளித்த அறிக்கையை ஆளுநர் திரிபாதி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார். இதனிடையே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட அவைகள் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன.